வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ்ஸை எந்த காலத்திலையும் நான் சேர்க்க மாட்டோன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சேர்க்காட்டி பரவாயில்ல, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் முயற்சி பண்ணுறேன். அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமைக்கணும். ஸோ இதுதான் என்னோடய எண்ணம். எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாகவே பதவி விலகிக்கணும், இல்லைனா உங்களை அப்புறப்படுத்துவோம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது தான் மிகப்பெரிய லெவலில் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஸோ இதுலேருந்து நல்லாவே தெரியுது, ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரனை இணைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லாட்டியும் திருப்பியும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ், சசிகலா கையில் திருப்பி கட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எதனால் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, செங்கோட்டையன் அதிருப்தி நம்மளுக்கு தெரியும். செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமியால் இருக்கும்போது கொஞ்சம் ஓபிஎஸோட தள்ளி தான் உட்காரு. ஆனால் சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஓபிஎஸோட இணைந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலை. ரொம்ப அருகாமையில் போய் உட்காந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா உட்காரும்போது கொஞ்சம் ஓபிஎஸ்ஸை விட்டு ஒதுங்கி தான் உட்காருவார். இப்போ அருகில் நெருங்கி உட்காந்துருக்க பார்த்தா செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா ஒரு புது கூட்டணி உருவாகுதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உருவாக ஆரம்பிச்சிச்சு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்துன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.